India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. சங்கரோடைய உடல்நிலை குறித்து ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம். மருத்துவ ஆய்வறிக்கை எடுத்துகிட்டு மருத்துவ பரிசோதனை செய்துட்டு தான் அவரை வந்து சென்ட்ரல் பிரிசனில் அடைக்கணும், ஏன்னா அவரோட உயிருக்கும் அவருடைய உடலுக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம். அன்றைக்கி ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டும் மெடிக்கல் பெட்டிஷன் அலோவ் பண்ணியிருந்தார். அவர் மெடிக்கல் பெட்டிஷனில் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் பிரிசனில் அடைச்சிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. ரிமாண்டுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சவுக் சங்கர் அவர்கள் வந்து சென்ட்ரல் பிரிசனுக்கு உள்ளே போகையில் நல்லா 2 கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தார். ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு சவுக் சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்ற போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது. என்னென்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலையெல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதில் பிளாஸ்டிக் பைப்பில் அவங்க வந்து துணி சுற்றி அடித்ததுக்கான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கை உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் கை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தான் ஜிஹெச்சில் எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது. பிரிசனுக்குள்ளே போகிற சென்ட்ரல் பிரிசனுக்கு முன்னாடி போகிற மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இதில் எதுக்காக நம்ம இப்போ இது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃப்ராக்சரான கைக்கு எக்ஸ்ரேவோ அதுக்கான வைத்தியமோ இது வரைக்கும் கோர்ட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வெறும் மாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்கொள்ள சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மியாகிறதுக்கான ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பெயின் கில்லர் நிறையா கொடுத்து சாப்பிட முடியாமல் பெயின் கில்லர் நிறையா கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் மறுபடியும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம். நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக ஜெயிலில் போய் சவுக் சங்கர் அவர்களை பார்த்து அவரோட உடல்நிலை குறித்து ரிப்போர்ட் எடுத்து அவருக்கான உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து ரெஃபர் பண்ணி அவரோட இன்ஜுரிக்கு அவரோட ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக வந்துட்டு திருப்பியும் அவரை ஜெயிலில் அடைக்கணும். இல்லைன்னா அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் வச்சே பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனு மீது என்கொயரி முடிஞ்சிருக்கு. அதில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு நீதிமன்றத்து மேலேயும் நீதித்துறை மேலேயும் நல்லா நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேவரபுள் ஆர்டர் கிடைக்கும். ஒரு ஜட்ஜ் விசிட் பண்ணி பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி மனு போட்டு வந்திருக்கோம். சவுக் சங்கர் சிறையில் தாக்கப்பட்டது குறித்து நம்ம ஒரு செய்தியாளர் சந்தித்து வச்சுருந்தோம். அதோட அப்டேட் நீங்கள் வந்து காலையிலேருந்து எல்லோரும் தனித்தனியாக கேட்டதுனால எல்லாத்தையும் ஒட்டுக்கா அவரை வச்சு இப்போ இந்த அப்டேட் கொடுக்குறோம். நேற்று வந்து நம்ம வந்து JM4 நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 4ல் சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி ஒரு மனு போட்டிருந்தோம். அந்த மனுவின் மீது வந்து அவர் வந்து கோவை மாவட்ட நீதிபதி அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் தமிழ்நாடு மாவட்ட சட்ட ஆணைகள் லீகல் எய்டு கொடுத்துருக்காங்க. மாவட்ட லீகல் எய்டுக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டுக்கு அதை ஃபார்வேர்டு பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி லீகல் எய்டு சார்பாக சீனியர் கவுன்சில் டிஃபென்ஸ் சீனியர் கவுன்சில் +2 மெம்பர்ஸ் இன்றைக்கி வந்து அலாங் வித் 2 டாக்டர்ஸ் 2 டாக்டர் கூட சீனியர் கவுன்சில் 2 மெம்பர்ஸ் ஆஃப் DLA அலாங் வித் 2 டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி சவுக் சங்கரை மீட் பண்ணியிருந்தாங்க. மீட் பண்ணி அவருடைய உடல்நிலை குறித்தும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் குறித்தும் அவங்க வந்து வாக்குமூலம் பெற்றிருக்கிறாங்க. போய் முதல்ல சவுக் சங்கரை அவங்க பார்த்துருக்குறாங்க, டாக்டரோட போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை இன்றைக்கி வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டாங்க அவருங்க. அது அந்த ரிப்போர்ட் என்னங்கிறது நம்ம கைக்கு இப்போ தரல, அது நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அங்கே என்ன இருக்கோ அதுதான் அதில் தர முடியும். இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கூட போய் 2 டாக்டர் அவங்கள அசர்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி சாயந்தரம் மீண்டும் நான் வந்து சவுக் சங்கரை வந்து சிறையில் சந்திச்சிருக்கேன். நேற்று என்ன நிலைமையில் அவருக்கு இருந்தாரோ அதே நிலைமையில் தான் இன்றைக்கும் இருக்கார். இது வரைக்கும் அவருக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே வழங்கப்படலை. நேற்று நம்மளோட முக்கிய கோரிக்கை, அவர் கையை உடஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, கை வலி இருக்குது, வீங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கொப்பளங்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, அதுக்காக எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெட்டிஷனில் சொல்லியிருந்தோம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி நான் சாயந்தரம் 5 மணிக்கு சந்திக்கிற வரைக்கும் எடுக்கலை. திருப்பியும் பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து ஃப்ளூயிடாக போடுறாங்க, ஐவியாக போடுறாங்க. ஆக்சுவலி நேற்று வரைக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வந்து ஆன்டிபயாட்டிக்கை ஃப்ளூயிடாக போட்டுட்ருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அவருடைய சுச்சுவேஷன்.
நேற்று என்ன நிலைமையில் அவர் இருந்தாரோ அதே நிலைமையில் தான் இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு இருக்கார். கடந்த 6ஆம் தேதி வந்து நாம் வந்து முதல்ல நம்ம ப்ரெஸ்ஸை சந்தித்து சொன்னோம். இந்த மாதிரி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஜெயிலில் தாக்கப்பட்டிருக்காருன்னு அவர் சொன்னதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் சொல்லியிருந்தேன். அது சம்மந்தமாக வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 4 வந்து நம்ம மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த மனு மீது நேற்று வந்து டிஎல்ஏ டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில் போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி உத்தரவு பகிரப்பட்டிருக்கு. அதில் அந்த மனு அனுமதிக்கப்பட்டு சவுக் சங்கர் அவர்களை வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு அவருடைய காயங்கள் குறித்து ஆய்வு செய்து அவருக்கான சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி கனம் நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. இன்றைக்கி சாயந்தரம் இப்போ இதுதான் உத்தரவு ஆகிருக்கு. அந்த காப்பீஸ் வந்து நாளைக்கு காலையில் நம்மளுக்கு கிடச்சிரும். அது வேறு பிரச்சனை. பட் உத்தரவாகி ஆன்லைன்லேயே போட்டாங்க. பெட்டிஷன் அலோவ் ஆகிடுச்சு. இப்போ அவருக்கு வந்து இப்போ நம்ம எதற்கு போராடினமோ அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். அவருக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி மனு போட்டோம். அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து இன்றைக்கி மதுரையிலேருந்து வந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயில் சூப்பரண்டன்ட்டுக்கு மாவட்ட நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகளுக்கெல்லாம் மேல் நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஆர்டர் வந்து பகிரப்பட்டிருக்கு. ஜெயில் சூப்பரண்ட் கோயம்புத்தூருக்கும் அந்த ஆர்டர் காப்பி போயிருக்கும். இந்நேரம் கண்டிப்பாக மதுரையிலேருந்து வந்தோம்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் அவர் அதை அட்மிட் பண்ணி அவருடைய சவுக் சங்கர் அவர்கள் வந்து தன் கை வந்து சிறையில் தாக்குதலுக்கு உட்பட்ட கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதற்கான சிகிச்சையை எடுப்பதற்காக இந்த மனு அனுமதிக்கப்படும். இல்லை, அதுதான் நான் உங்களுக்கு நேற்றே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன். இங்கே கஸ்டடி பெட்டிஷனுக்கு வந்திருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு பட்டிருந்த காயம் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். அதை தவிர்க்கறதுக்காக தான் நேற்று கூட்டிகிட்டு வரலன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி மதுரை கோர்ட்டிலிருந்து அவங்க வந்து பிடி வாரண்ட் கொடுத்ததுனால அவங்களை கூட்டிகிட்டு போகிற கட்டாயம் வந்திருக்கு. இன்றைக்கி மதுரை கோர்ட்டில் ஆஜராகி என்டிபிஎஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கஞ்சா போதைப்பொருள் வழக்கு சம்மந்தப்பட்ட கோர்ட்டுங்கிறதுனால நீதிபதி முன்பு தனக்கு நேர்ந்த அனைத்து கொடுமைகளையும் சவுக்கு சங்கர் அவர்களே வாக்குமூலமாக சொல்லியிருக்காரு. இதிலிருந்து இப்போ 3 நாளாக அவருக்காக நம்ம ஜெயிலில் அவர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதை நாம் வந்து ப்ரெஸ்ஸில் இவ்வளோ தூரம் சொல்லி போராடி அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நாம் சொன்ன விஷயம் உண்மைங்கிறது இன்றைக்கி மதுரை நீதிமன்றத்தில் அவரே நீதிபதி முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி அவங்க தாக்கல் செய்திருந்த ஆட்கொணர்வு மனுவிலையும் மதுரை நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குதுங்கிறத கேட்டிருக்காங்க. கோவை சட்ட பணிகள் ஆணையக்குழு போய் போட்ட ரிப்போர்ட்டையும் கேட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நீதிபதி அந்த உத்தரவை பகிர்ந்திருப்பாங்கிறத கண்டிப்பாக நம்புகிறேன். விரிவான உத்தரவு காலையில் நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடச்சிரும். காலையில் உங்களுக்கு எல்லாமே நைட்டும் கூட ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டில் நான் தான் நேற்றே சொன்னேன், அந்த ரிப்போர்ட் நம்ம கையில் கிடைக்கலையே தவிர அந்த ரிப்போர்ட் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து தாக்கப்பட்டதாக சவுக்கு சங்கர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு. அதே போல் அந்த டாக்டர் வந்து ஜெயிலில் இருந்த டாக்டர் வந்து அதுக்கு நேரடியாக பதில் சொல்லலைன்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி பேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சொல்கிறேன், இந்த மக்கள் நம்புறது நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் தான். இன்றைக்கி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 4 அந்த மனுவை பரிசீலித்து மீண்டும் சவுக்கு சங்கருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனுக்கு அடிபட்டிருக்கு, அவருக்கான சிகிச்சை அளிப்பதற்காக உத்தரவிட்டிருக்கார். கோயம்புத்தூர் கொள்ளையில் இது மாபெரும் வெற்றியாக நம்ம வந்து மனித உரிமை சார்பில் பார்க்க போகிறோம். கடந்த முறையே வந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை வேணும்னு ஒரு கோரிக்கை இருந்துச்சு. இல்லை, நானுமே வச்சுருந்தோம். இந்த மனுவில் வந்து நாம் போட்டிருக்கிற மனுவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை தனியார் மருத்துவமனை அதுக்கான கட்டணம் கூட அவங்களே செலுத்திக்கிறேன்னு அவங்க தாயார் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரியான வழக்குகளில் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுவாங்க. நாம் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டோம்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறத இன்றைக்கும் ஏழைகள் வந்து நம்பி போகிற இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக தான் இருந்துகிட்ருக்கு. முடியாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸை நம்ம நம்புகிறோம். டாக்டர்ஸ் வந்து தெய்வத்துக்கு சமமானவர்கள். அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து எந்த விதமான புற அழுத்தத்துக்கும் மயங்க மாட்டாங்க, இல்லை பயப்பட மாட்டாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்புகிறோம். அப்படி தவறு நடந்தால் மீண்டும் அதை தட்டி கேட்பதற்காகவும் அதை எதிர்த்து போராடுவதற்காகவும் உங்களுடைய துணையோடு நம்ம கண்டிப்பாக மறுபடியும் நீதிமன்றத்தை நாடுவோம். அதனால் எந்த இடத்துலையும் மருத்துவர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம நம்புகிறோம். ஏன்னா அவங்க முன்னாடி போகிறது வந்து அது சவுக் சங்கரா கோபாலகிருஷ்ணன்லாம் பார்க்க மாட்டாங்க. அடிபட்டிருக்கு, அந்த உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறது தான் ஒரு டாக்டரோட வேலை. இந்த காயங்கள் உண்மையாகவே ஃப்ராக்சரா, ஏன் அந்த மாதிரி வீங்கியிருக்கு, ஏன் அவர் கை செயல்படலை, ஏன் அவருக்கு அந்த கொப்பளங்கள் வந்திருக்கு, சூட்டு கொப்பளங்கள் மாதிரி, அது இன்ஃபெக்ஷனு, அவருக்கு சுகர் 240 இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதற்கான சிகிச்சை எல்லாமே கொடுத்தாலே அவருக்கு வந்து நல்ல விதமாக வந்தாருன்னா போதும். அதுக்கப்புறம் அவர் வழக்கு சந்தித்து அவர் நிரபராதினா விடுதலை ஆகட்டும். நீதிமன்றம் வந்து அவர் குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னா அது தண்டனை அனுபவிக்கட்டும்.
India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.